வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குரு மணிகண்டன். இந்த இந்த வீடியோவில் இது நான் ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று போடலான்னு இருக்கேன். மகாபாரதம் சீரீஸ். அதாவது மகாபாரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அது ஒரு இதிகாசம், புராணம். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு இதிகாசமாக மட்டும் இல்லாமல் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஓகே, இப்போ நிறைய பேர் ஜிஓடி பார்த்துருப்போம்ல, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை கம்பேர்ட் டு மகாபாரதம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஜிஓடி இஸ் ஜஸ்ட் ஃபார் த என்டர்டெயின்மெண்ட், மகாபாரதம் இஸ் ஃபார் த லைஃப். ஓகே, உங்கள் லைஃபே வந்து நீங்கள் மகாபாரதத்தை வச்சு வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணும் அப்படின்றத வந்து நம்ம அதை வச்சு நம்ம கற்றுக்கலாம் மகாபாரதம். ஓகே, ஸோ நான் மகாபாரதம் வந்து நான் அமேசான் ப்ரைம்லேருந்து நான் கேட்டேன். இங்கிலீஷில் ஒருத்தவங்க பேசினாங்க, சூப்பராக இருக்கும். அதில் அவர் பேசுகிறது ப்ளஸ் மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க. ஜிஓடி பார்க்கும்போது என்ன ஒரு த்ரில்லிங்காக இருக்குமோ அதோடு அதிகமாக அது த்ரில்லிங்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் லைக் 5 டைம் மேலே கேட்டிருப்போம். அதில் ஒரு 60 மேலே எபிசோட் மேலே இருக்குது. ஒரு எபிசோடுமே 30 மினிட்ஸ் மேலே வரும். ஸோ 60 எபிசோட்னால் எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். அதை நான் வந்து 5 டைம் மேலே கேட்டேன், இன்னமும் கேட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக அது ஒரு தோணிகிட்டே இருந்தது, நம்ம மகாபாரதம் வந்து தமிழில் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக எனக்கு எத்தனை பேர் பார்ப்பாங்களாம் எனக்கு தெரியாது. என்னோடய சப்ஸ்கிரைபரே வந்து இப்போ தான் ஒரு 250 என்னமோ வந்திருக்கு. அதுவும் ஷார்ட்ஸ்லாம் போட்டதுனால வந்திருக்காங்க. ஸோ வீடியோஸ்ன்னு பார்த்தா எனக்கு வந்து என்ன வீடியோஸை பார்க்குற ஆளுங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ அது ஒருத்தர் பார்த்தாலும் ஐ எம் ஹாப்பி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது மகாபாரதம் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத முதல் பார்ட்டில் சொல்கிறேன். இப்போது அந்த அமேசான் ப்ரைமுக்கும் இதுக்கும் நான் இப்போ பேச போகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அமேசான் ப்ரைமில் வந்து அவங்க ஜஸ்ட் கதையை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாட்டுக்கும் என்ன மீனிங், அதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்கணும், என்ன நம்மளுக்கு சொல்ல வராங்க அதில் அப்படின்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் நேம்ஸில் எழுதி வச்சுருக்கேன், இன்கேஸ் நான் மறந்துட்டேன். ஏன்னா 1000 பேருக்கு மேலே அதில் பேர்லாம் இருக்குது, எல்லாத்தையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேம்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். இன்கேஸ் நான் மறந்துட்டேன்னா நான் அதை பார்த்து இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ முதல்ல எப்படி ஸ்டோரி ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தை யார் எழுதுனா அப்படின்னு பார்ப்போம். மகாபாரதத்தை எழுதுனது வியாசா. ஓகே, ரிஷி ரிஷி வியாசான்றவர் தான் மகாபாரதத்தை எழுதினார். ஓகே, எழுதினார் மீன் அவர் சொல்ல இன்னொருத்தர் எழுதினார். அது யார் எழுதினா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, துவாபர் யுகாவில் வந்து இது நடந்தது. ஓகே, துவாபர் யுகா தான் வந்து கிருஷ்ணர் இருந்த யுகம். ஸோ அந்த டைமில் நடந்த கதை. ஸோ அப்போ வந்து வியாசான்ற ரிஷி இருந்தார். அந்த ரிஷி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கதையை தான் எழுதுறாரு ஒரு ஆள் வச்சு. அது எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு பிரம்மன் கிட்ட வந்து கடவுள் பிரம்மன் கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, மாதிரி எனக்கு ஒரு ஆள் வேணும், நான் இது வந்து பெரிய ஸ்டோரி, இது வந்து ஹியூமனிட்டிக்கும் ப்ளஸ் மேன்கைண்டுக்கும் முக்கியமான ஒரு இதிகாசம், இதை வச்சு தான் வாழ்க்கையை அவங்க வாழணும், வாழ்ந்தால் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து எனக்கு ஒரு ஆள் வேணும் எழுதுறதுக்குன்னும் போது அவர் வந்து கணேஷாவை அனுப்புகிறாரு. கடவுள் லார்ட் கணேஷாவை அனுப்புகிறாரு. ஸோ லார்ட் கணேஷா வந்து ஓகே நம்ம எழுதலாம், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறார். கணேஷா வந்து ஒரு கண்டிஷன் போடுறாரு. நான் எழுதும்போது என் பெண், அதாவது அவரை அந்த தந்தத்தை உடச்சி தான் எழுதினாருன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது எழுதும்போது நான் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, ஃப்ளோவாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அங்கேருந்து நான் எழுத மாட்டேன், அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்றார். ஸோ வியாசாவும் ஒரு கண்டிஷன் போடுவார். சரி, அப்போ நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். அது என்னென்னா, நான் சொல்கிற ஒரு சென்டென்ஸுமே நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு தான் எழுதணும், புரியாமல் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல. ஏன்னா இவர் எதாவது யோசிக்கணுன்னா கூட டைம் இருக்காது. இது பாடி எழுதி நிறுத்திட்டாருன்னா கோச்சிங் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எழுதுறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அவர் போட்டிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ கதை ஆரம்பிக்குது. ஸோ கதை ஆரம்பிக்கும்போது முதல்ல ஒரு கிங், ஓகே, கிங் சாந்தனு அப்படின்னு ஒரு கிங் வந்து ஒரு இடத்த வந்து ஆண்டுட்டுருக்காரு. ஓகே, அந்த இடத்துல வந்து அவர் கிங் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரிவர் சைடில் போயிட்டு குளிக்க போகிறார். குளிக்க போகும்போது ஒரு அழகான ஒரு பொண்ணு பார்த்துறாரு. நம்ம ஆம்பளைங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. ஸோ பார்த்தோன்னே ஃபஸ்ட் லவ் இன் ஃபஸ்ட் சைட் மாதிரி போயிட்டு அதுக்குள்ளேயும் ப்ரப்போஸ் பண்ண போயிட்டார் அழகாக. ஸோ போனவுடனே சொல்கிறாரு, இது மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்க, என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், கிங்காக இருந்தாலும்
ஸோ ஓகே, நான் இது லைஃப் லெசன் எல்லாம் நான் அப்புறமா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், முதல்ல கதையை சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஐ லவ் யூ, ஐ கேனாட் லிவ் வித்வுட் யூ அப்படி இப்படின்லாம் செம்ம சீன்லாம் போட்டுடுறாரு சார். இப்போ அந்த லேடி என்ன சொல்கிறா, அவள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காளா, அதனால இவர் ஊன்ட்டாரா. ஸோ அந்த லேடி என்ன சொல்லுது, லேடினால கண்டிஷன்ஸ். அங்கே லேடிஸ் வந்து இவர் வந்து போய் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹேவ் 2 கண்டிஷன்ஸ், நான் 2 கண்டிஷன் போடுவேன், அதுக்கு ஓகேனா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, என்ன கண்டிஷன், எதாக இருந்தாலும் ஓகே, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது எதாக இருந்தாலும் ஓகே, நிலவாக இருந்தாலும் பிடிச்சி கையில் தருவேன்ட்டுருவாங்களா நம்ம ஆளுங்க, அந்த மாதிரி சொல்லுவார். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 2 கண்டிஷன்ஸ், ஒன் இஸ் யூ ஷுட் நாட் ஆஸ்க், அது ஓகே தமிழில் பேசுகிறேன், நீ வந்து நான் யார் அப்படின்னு கேட்கவே கூடாது, என்னை பற்றின டீட்டெயிலாக கேட்கவே கூடாது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, நான் என்ன செஞ்சாலும் ஓகே, ஏன் செஞ்சேன் எதுக்கு செஞ்சேன் அப்படின்னு கேட்கவே கூடாது. ஓகே, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீ கேட்டேன்னா அப்பயே நான் ஒன்று விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் அழகில் மயங்கிட்டார, எதாவது இப்போ ஒத்துக்கலைன்னா அப்புறம் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணிடுவாங்க. அரண்மனையில் கல்யாணம் நல்லா இதுவாக நடக்கும், பிரம்மாண்டமாக கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் இவர் பண்ண வேலைகள்னா கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இருக்கும், கொஞ்ச நாள்லேயே குழந்தை பிறக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்க போகுது. ஸோ முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த லேடி அவரோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுது, பிறந்த குழந்தைய உடனே எடுத்துகிட்டு போகுது, எங்கேயோ எடுத்துகிட்டு போனால் இவர் எங்கே எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி பின்னாடியே போய் பார்க்குறாரு. ஓகே, பின்னாடியே போய் பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, அது அந்த ரிவரில் போட்டு மூகடிச்சு சாவடிச்சிடுறாங்க ஃபஸ்ட்டு குழந்தைய. இவர் பார்த்தோன்னே மனசெல்லாம் துடிச்சு போயிடுச்சு சாருக்கு, மிஸ்டர் சாந்தனுவுக்கு. ஸோ ஐயோ ரொம்ப அழுகுறாரு, கஷ்டப்படுறாரு, ஐயோ நம்மளால் கேட்கக்கூட முடியலையே, இவ இப்படிலாம் கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்புறம் திருப்பியும் 2வது குழந்தை பிறக்குது கொஞ்ச நாள்லேயே. ஓகே, இவர் கிங் வச்ச வேறு வேலை இல்லையே, ஸோ திருப்பியும் 2வது குழந்தை கொஞ்ச நாள்லேயே பிறக்குது. அந்த குழந்தையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் ரிவரில் முக்கி சாவடிக்கிறாங்க. இவர் திருப்பி அதையும் பார்த்துடுறாரு, கஷ்டப்படுறாரு, ஆனால் என்னென்னு கேட்க முடியல, கேட்டால் அந்த பொண்ணு போயிடும் அவர் விட்டு. ஸோ இந்த மாதிரி 7 குழந்தைங்க பிறக்குது, 7 குழந்தையும் ஒன்று எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டு சாவடிக்கிறாங்க. சாவடிச்சோன்னே இவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறார். திருப்பியும் 8வது, பைபிளில் விடாமுயற்சி பாருங்கள், 7 சாவடிச்சாலும் சரியா. ஸோ 8வது பிறக்குது. ஸோ 8வது குழந்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் தண்ணியில் முக்கும்போது இவர் வேலை தாங்க முடியல, ஸ்டாப் இட் அப்படின்னுறாரு. என்ன பண்ணுற நீ, எதுக்கு எல்லா குழந்தையும் இது மாதிரி தண்ணியில் முக்கி சாவடிக்கிற அப்படின்னோடனே, ஓகே நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீ கேட்ட, அதனால் நான் இனிமேல் உங்க கூட வாழ முடியாது, ஆனால் என்னத்துக்கு இதை பண்ணேன், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொன்ன உடனே என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இவங்க கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க, எதனால் இந்த 7 பேர் வந்து நான் சாவடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட பழைய கதை, அதாவது இந்த 8 பேர் இருந்தாங்களே, 7 பேர் செத்தாங்க, இது 8வது குழந்தை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து வாஷூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த தேவர்கள்னு சொல்கிற மாதிரி ஹெவன், சொர்க்கத்தில் இருக்கிற 8 பேர் தான் இவங்க 8 பேரும். ஓகே, ஸோ இந்த 8 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் பழைய காலத்தில், ஓகே போன பிறவியில், ஓகே வசிஷ்டா அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார், வசிஷ்டர்னு ஒரு முனிவர், அவரோட வீட்டுக்குள்ளே போய் ஓகே 8 பேரும் அவர்கிட்ட இருந்த கவை வந்து திருடிடுறாங்க. நந்தினின்னு அந்த கவு பேர், அந்த கவை வந்து திருடிடுறாங்க. ஓகே, ஸோ திருடினொன்று என்ன ஆகுதுன்னா, அவருக்கு தெரிஞ்சிடுது வசிஷ்டருக்கு. வசிஷ்டர் என்ன பண்ணுறாருன்னா சபிச்சிடுறாரு. ஓகே, சாபம் கொடுக்குறது அந்த காலத்தில் எல்லாமே நாமல் தானே. ஸோ அவங்க என்ன சபிச்சிடுறாருன்னா, இந்த 8 பேரும் ஓகே எப்போவுமே மனுஷங்க வந்து நல்லவங்களாக இருந்து இறக்கும்போது ஹையர் லெவல் போவாங்க, அதுதான் அந்த வாஷூஸ் தேவாஸ்ன்னு சொல்கிற லெவல்ஸ். ஸோ அவங்க ஆல்ரெடி மேல் லெவல் போயிட்டாங்க மனுஷ பிரிவில் இல்லாமல். ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்குன்னா, அங்கே கஷ்டங்கள் இருக்காது, இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மனுஷ பிரிவில், அதனால தான். ஸோ அவர் என்ன சபிச்சிடுறாருன்னா, நீங்கள் வந்து திருப்பியும் மனுஷ பிரிவியாக பிறந்து கஷ்டப்படுவீங்க 8 பேரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ சொன்ன உடனே இவங்க 8 பேரும் ஐயோ தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இவர் வந்து முடியாது அப்படின்னுறாரு. இல்லை நீங்கள் மனுஷனாக பிறந்து கஷ்டப்பட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, வாபஸ்லாம் வாங்க முடியாது என்னோடய சாபத்தை அப்படின்னு சொன்னோன்னே, இந்த 8வதாக ஒரு ஆள், ஓகே அவர் தான் வந்து மெயினான அங்கே திருடத்துக்கு காரணமானவர், ஒரு பிரபாஷா அவர் பேர். ஓகே, பிரபாஷான்றவர் தான் 8வதுன்னு ஒரு ஆள்.
ஸோ இது மாதிரி எல்லோரும் கெஞ்சி கேட்டோன்னே அவர் வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, ஓகே 7 பேர் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, சரி அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா அவங்க பிறப்பாங்க மனுஷங்களா, பிறந்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே இறந்துருவாங்க, அவங்க திருப்பியும் அவங்களோட பழைய பிறவியான வாசுன்ற பிறவிக்கே வந்துடுவாங்க, ஆனால் நீ மட்டும் மனுஷ பிறவியாக எடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்டு தான் அடுத்த இறப்ப அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, நான் என் பேர் கங்கா, அந்த லேடி வந்து சொல்லிடுறாங்க நான் தான் கங்கா அப்படின்னு. கங்கான்றது ஒரு காட், அந்த ரிவர் காட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டதுனால இனிமேல் நான் அவங்க கூட வாழ முடியாது. ஸோ நான் இந்த 8வது குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போய் வளர்க்குறேன், நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு கிங்கோட சன் எப்படி இருக்கணுமோ, ஒரு இளவரசன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வளர்த்து எடுத்துகிட்டு வந்து நான் அவங்க கிட்டே ஒரு நாள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக இவர் இலவகாத்த கிளி மாதிரி உட்காந்துனே இருப்பார். கங்கா வருவா, நம்ம பையனை கூப்பிட்டு வருவான்னு தேடி அப்பப்போ வந்து ரிவர் கிட்டே வந்து உட்காருவார். ரொம்ப வருஷமாக வரைய மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு குழந்தை ஒரு குழந்தை இல்லை, ஒரு இளைஞன், ஓகே டீன் பாய் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த கரையில். அதை பார்த்துட்டு போயிட்டு இவன் பார்த்தால ஒரு ஈர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேச போவார். அப்போ தான் வந்து கங்கா வந்துட்டு இதுதான் நம்ம பையன், இவனை வந்து இவனுக்கு ட்ரைனிங் வந்து இந்த போர்க்கலையில் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இவருக்கு வந்து போர்க்கலை ட்ரைனிங் கொடுத்தது வந்து பரசுராமர், அவர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரைனர். அவர்கிட்டேருந்து கற்றுட்ருக்காரு. ப்ளஸ் ஸ்கிரிப்சர்ஸ் வசிஷ்டர்கிட்டேருந்து வேதங்கள் ஸ்கிரிப்சர்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்காப்புல. ஸோ அதனால் வில் பி எ பெஸ்ட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவனை இளவரசராக வச்சுக்கலாம், இவர் கிங்காக அனௌன்ஸ் பண்ணலாம் உங்கள் இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவர் கூட்டிகிட்டு வந்துடுறார் பையனை. ஓகே, கூட்டிகிட்டு வந்துட்டு ஜனங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அவன் பேர் வந்து தேவப்பிரதா. ஓகே, அப்போது அவங்க பேர் கங்கா வச்ச பேர் வந்து தேவப்பிரதா. ஸோ தேவப்பிரதாவை கூட்டிகிட்டு போயிட்டு கிங்கா அனௌன்ஸ் பண்ணல, ஃபஸ்ட்டு இளவரசராக தான் இருக்கார். அப்புறம் அங்கே சின்ன சின்ன போர்கள்லாம் வரும்போதெல்லாம் இவர் போயிட்டு தனியாலாம் நின்று ஹீரோ மாதிரி அடிச்சு போட்டு காலி பண்ணிட்டு வந்துனே இருக்கார் ஒரு ஃபைல்லையும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கிறாரு தேவப்பிரதா. ஸோ அப்போ தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா கிங்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு நான் தேவப்பிரதாவை. ஓகே, அவர் வந்து கிங்காக மாறிடுறாரு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் பார்ட். ஓகே, வெரி வெரி குட் பார்ட். நவ் இப்போ இந்த பார்ட்டில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஓகே, முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம ரியாலிட்டியில் நடக்குது. ஓகே, ஒரு ஆணாக இருக்கிறவங்க அவங்க சைட்லேருந்து யோசிக்கணும், பெண்ணாக இருக்கிறவங்க பெண்கள் சைட்லேருந்து யோசிக்கணும். ஓகே, வாழ்க்கையை வந்து உன்னிச்சு பார்க்குறவங்க இருப்பீங்கள, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடக்குது மற்றவங்களுக்கு நடக்குது, இந்த மாதிரி யோசிக்கிறவங்க ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஃபஸ்ட் விஷயம், ஆண் அப்படின்றவங்களோட ப்ராப்ளம் இல்லை, we are all weak sexually. ஓகே, ஒரு பெண்ணை பார்த்த உடனே விழுந்துடும். ஓகே, that is our weakness and their strength. ஓகே, ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. ஸோ அவர் பெரிய பெரிய கிங்காக தான் இருந்தார். ஓகே, ஏஜும் கண்டிப்பாக நிறைய தான் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்லேயே அவருக்கு. ஓகே, சின்ன குழந்தையெல்லாம் இருந்திருக்க மாட்டார். கிங்குன்னும் போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் 25+ தான் இருந்திருப்பார் இல்லையா, இல்லைன்னா இளவரசனாக தான் இருந்திருப்பார், கிங்காக இருக்க மாட்டார். ஸோ அந்த வயசுலேயும் போயிட்டு ஃபஸ்ட் இன் லவ் இன் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னா வாட் இட் மீன்ஸ் யோசிச்சு பாருங்கள் எல்லாம். இட் இஸ் கால்ட் இன்ஃபேச்சுவேஷன். ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ். வாட் ஐ எம் சேயிங் இஸ், ஒரு ஆண் ஒரு பெண் மேலே ஈர்க்கப்பட்டாலோ ஒரு பெண் ஆண் மேலே ஈர்க்கப்பட்டாலோ தட் இஸ் கால்ட் இன்ஃபேச்சுவேஷன் ஒன்லி. தேர் இஸ் நோ லவ் இன் தட். ஓகே, லவ்னா என்ன, இது ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் பேசிக்கிறேன். லவ் அப்படின்னா அன்புனா எல்லார் மேலேயும் ஈக்குவலாக இருந்தால் தான் அன்பு. ஓகே, just because it's opposite sex, if you have that love, that's called infatuation. Okay, if you have the love only on your children, okay, that is called selfishness. That's not called love. லவ்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது ஒரு மீனிங் தான். If it is love, it has to be equally on everything and everyone around you. Okay, if it is not, it's not love. Okay, அது ஒரு
நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாடம் ஒன்று. இன்னொன்று, லேடிஸ் கிட்டே கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பிரச்சனை வரதுக்கு காரணம் என்னென்னு பாருங்கள். we will start asking them what they are doing and why they are doing. ஓகே, ஸோ இப்படி கேட்டால் பிரச்சனை வரும் அப்படின்றதும் இதில் நம்ம கற்றுக்கலாம். ஓகேயா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ நம்ம எப்படி கேள்வி கேட்காமே இருக்க முடியும்? அவங்க என்ன வேணால் பண்ணால் நம்ம கேட்காம இருக்க முடியுமா? 2 தான் ஆப்ஷன். ஒன்று, மூடின்னு கேள்வி கேட்காம தான் இருக்கணும். இல்லையா கல்யாணமே பண்ணிக்கூடாது. ஓகே, இது 2த்துல நம்ம ஏதாவது ஒன்று தான் டிசைட் பண்ணணும். மேரேஜையும் பண்ணிவிட்டு நீ கேள்வியும் கேட்கணுன்னா அப்போ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் என்ஜாயிங் தி சஃபரிங் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஷேர் தி சஃபரிங் டு யுவர் சில்ட்ரன் டெஃபினெட்லி. ஓகே, இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது 2வது பாடம். 3வது பாடம் என்னென்னா, 7 குழந்தையும் சாவடிச்சாங்க, 8வது குழந்தைய மட்டும் சாவடிக்கல. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாமே ஃபிக்ஸ்ட். ஓகே, ஏற்கனவே அவங்க பிறந்தாங்க, அவங்க ஒரு விஷயத்தை பண்ணாங்க. த காஸ் அண்ட் எஃபெக்ட் இஸ் 7 பேர் சாவடிச்சு 7 குழந்தைய சாவடிச்சாச்சு. 8வது குழந்தை மனுஷனாக பிறந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதில் சஃபரிங் அனுபவித்து சாவப்போகுது. தட் காஸ் இஸ் திஸ் எஃபெக்ட். ஓகே, அவங்க பண்ண வேலை இப்போ எஃபெக்டாக வருது. இதுதான் நம்ம வாழ்க்கையும். ஓகே, நம்ம இப்போ என்ன இந்த வாழ்க்கையில் பண்ணுறோமோ தட் இஸ் த காஸ் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப். தட் இஸ் கோயிங் டு பி த எஃபெக்ட் ஆஃப் திஸ் காஸ். ஓகே, ஸோ இதுதான் கர்மான்றது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்ம நம்பணும். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ். இது கண்டிப்பாக நம்ம நம்பி தான் ஆகும். நம்ப முடியலன்னா இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு டக்குன்னு விட்டுட்டு போகக்கூடாது. ஓகே, ஒரு ஸ்கூலில் உட்கார வச்சு நம்மளுக்கு பாடம் எடுத்தாங்க. ஓகே, ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னா உடனே நீங்கள் நம்புறீங்க. ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தா நம்புறீங்க. ஓகே, அது நம்புறது கரெக்டுன்னு சொல்லி படிக்கிறோம், அது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறோம், அது பெருமையாக பேசுகிறோம், நம்ம பாஸ் பண்ணுறோம், நிறைய மார்க் எடுத்துகிறோம்னு சொல்லி. ஓகே, ஒரு ஸ்கிரிப்சரில் நம்ம மனுஷங்களுக்காக ஒரு இதிகாசத்தை எழுதி ஓகே நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், என்னெல்லாம் தப்பு எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு பாடத்தை நம்மளால் புரிஞ்சிக்க மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, அந்த ஒரு டீச்சரோட அந்த இப்போ யார் எழுதுனது? வியாசா. ஸோ ரிஷி வியாசன்றவர் மகாபாரதத்தில் ஒரு பாட்டாக இருந்தவர் தான். ஓகே, அவர் எழுதுகிறாரு, லார்ட் கணேஷா வச்சு எழுதுகிறாரு. ஓகே, இவங்கெல்லாம் அந்த உனக்கு சயின்ஸ் சொல்லிக் கொடுத்த, மேக்ஸ் சொல்லிக் கொடுத்த டீச்சரோட கேவலமானவங்களா இல்லை முட்டாளானவங்களா? இல்லை. ஸோ இப்போ பைபிள் எழுதுகிறாங்க, எதை குரான் எழுதுகிறாங்கன்னா அவங்களாம் எழுதுகிறவங்களாம் சும்மா இல்லை. நம்ம டீச்சர், நம்ம ஸ்கூல் டீச்சரையோ இல்லை உங்கள் பேரண்ட்டையோ யூ கேனாட் கம்பேர் வித் தம். தே ஆர் ஃபுல் ஆஃப் நாலேஜ், ரைட்? பட் இவங்கலாம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸோ இன்க்ளூடிங் மீ, ஓகே, வி ஆர் நாட் வெரி வெல் நாலேஜ் பர்சன் சொல்ல முடியாது. ஓகே, வாட் வி நாலேஜ் அபவுட்? கொஞ்சம் மேக்ஸ் தெரியும், கொஞ்சம் சயின்ஸ் தெரியும், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், ஃபிசிக்ஸ் தெரியும், ஐ மீன் எக்கனாமி தெரியும், வாட் எவர். இதை வச்சுட்டு என்ன வாழ போகிறோம் நம்ம? இஸ் திஸ் லைஃப்? திஸ் இஸ் கால்ட் லைஃப் ஸ்டைல். திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த லைஃப் ஸ்டைல், நாட் ஃபார் த லைஃப். மகாபாரதம், ராமாயணம், ஓகே, இந்த மாதிரி புக்ஸுன்னு பார்த்தா பகவத்கீதா அண்ட் பாகவத புராணம் அண்ட் ஈவன் பைபிள் அண்ட் குரான். இதுதான் லைஃப்பை சொல்லிக் கொடுக்க போகுது. இட்ஸ் நாட் கோயிங் டு டீச் யூ லைஃப் ஸ்டைல். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பெருசாக போச்சுன்னா நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியல. பெரிய வீடியோவாக போச்சுன்னா ஐ கேன் டாக் அ லாட். ஐ மீன் டாக் மோர், நாட் டாக் டூ மச். மேபி சில பேர் திங்க் பண்ணுவீங்க ஹீ இஸ் டாக்கிங் டூ மச் கூட. ஓகே, பேசி தான் ஆகணும் சில விஷயங்கள். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டில் அடுத்தது என்ன நடக்குது மகாபாரதத்தில் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐ எம் கோயிங் டு இதுவும் ஒரு 60 எபிசோட் கிட்டே போகும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது. ஓகே, பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஐம் நாட் கோயிங் டு ஏர்ன் மனி ஃப்ரம் திஸ் வீடியோ அண்ட் ஆல். இன்கேஸ் அப்படி வந்துச்சுன்னா சத்தியமாக அதெல்லாம் வராது, விட்டுருங்க. ஓகே, வந்துச்சுன்னா still I will use that money to help others. Okay, so okay, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.